வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறை குடம் ததும்பாது. கூடவே சொல்லுவாங்க குறை குடம் கூத்தாடுன்னு. நிறை குடம் ததும்பாதுங்கிறதுக்கு முழு அர்த்தத்தை எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கே வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத இன்னைக்கு கதை. கொசுவாக கடிக்குது. வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னு வைங்களேன், கூடவே 100 கொசு வந்துடும். ஏண்டா பீம், கரெக்டாக அப்பா சொல்கிறது. 87 1987 அதே மாதிரி ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு, ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து கொலோன், அங்கே இன்ட்ரூசிவ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. பெரும்பாலும் ஸ்ப்ரிங்கில் தான் நடக்கும் எல்லா எக்ஸிபிஷன்ஸ். மேஜர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கில் நடக்கும். ஏன்னா சம்மர் வந்து தே லைக் டு ஹேவ் இட் ஃபார் தெம் செல்ஃப்ஸ். என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா லாங் வெக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க யூரோப்பில். அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸிபிஷன்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கில் நடந்துடும். மேஜர் எக்ஸிபிஷன்ஸ் மேல நடக்கும். ஸோ அந்த இன்ட்ரூசிவ் கொலோன் எக்ஸிபிஷன் போயிட்டு, அண்ட் தென் இன்னொரு மேஜர் ஃபோம் மெஷினரி மேனுஃபேக்சரர் லாடர்பெர்க், நார்வேக்காரவங்க, நார்வேயில் இருக்குது. நார்வேயில் ஆலிசண்ட் அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க. எக்ஸிபிஷனை முடிச்சுட்டு அங்கே நான் போக வேண்டியிருந்துச்சு. அப்புறம் தெர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து ஆஸ்லோ போயிட்டு, நார்வேயோட கேபிட்டல் ஆஸ்லோ போயிட்டு அங்கேருந்து நான் போயிருக்கலாம் பை டிரைவ் ஆர் ட்ரெயின். இன்னொரு ஆப்ஷன் வந்து ட்ராண்ட்ஹைம் அப்படின்னு சொல்லி, இட்ஸ் ஆல்வேஸ் அப் இன் தி நார்த். அங்கே ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து யூ லவ் டு ட்ராவல் சவுத் வெஸ்ட், அப்படி வந்து ஆலிசண்ட் வரலாம். ஸோ கூகுள்லாம் கிடையாது, இந்த கையில் மேப்பை வச்சு தான் பார்க்கணும். ட்ராவல் ஏஜென்சியில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறமேல ஐ கால் Laaderberg company. I asked them which one is the better option. If you are a city type person, go to Oslo அப்படின்னாங்க. அப்படி இல்லாட்டி நான் சொன்னேன் இந்த மாதிரி, எனக்கு ஐ வாண்ட் டு see மிட் நைட் சன். நார்வே அப்படின்னாலே நம்ம படித்தது வந்து லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன்னு படிச்சிருக்கோம். அதனால் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து நள்ளிரவு சூரியனை பார்க்க வேண்டும் அப்படின்னு. அப்போ நீ வந்து அந்த ட்ராண்ட்ஹைம் அங்கே போய் தங்கிக்க, and then you can take a train or you can come by car or whatever it is, and then you will make sure that you are taken care of when you reach Alesund அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டு கொலோனில் எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு, then I flew to ட்ராண்ட்ஹைம், நார்வே, அப் இன் தி நார்த். ஸோ நார்வேனால இடையில நம்ம கேரளா மாதிரி பேக் வாட்டர்ஸ் மாதிரி நிறையா, அதுக்கு பேர் வந்து சோடுன்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அது ஸ்டார்ட்ஸ் இன் எஃப் அண்ட் தென் இசட். கடைசி வரைக்கும் அது சரியான ப்ரொனன்சியேஷன் என்னன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. நிறையா வந்து லேண்ட் வந்து உடஞ்சி இருக்கும். நிறையா தண்ணி இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா காரில் போனீங்க அப்படின்னா யூ லோ டு ஸ்டாப் அட் ஃபெர்ரி ஸ்டேஷன். அப்புறம் காரு ஃபெரியில் போகும், வண்டி ஓடத்தில் ஏறுது, வண்டியில் ஏறுதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபெரியில் போகணும். அப்புறம் மறுபடியும் ஃபெரியில் போய்ட்டு கார் மறுபடியும் ட்ரைவ் பண்ணி போகணும். அந்த மாதிரி ட்ராண்ட்ஹைம் போய் தங்கிட்டேன். பியூட்டிஃபுல் பிளேஸ். போயிட்டு நான் தங்கிட்டு, அதே மாதிரி நான் 11 மணி வரைக்கும் சன்லைட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமேலு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour வேணால் கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சன்லைட் வந்துடும். அந்த நள்ளிரவு சூரியன், அதை நல்லா ரசித்தேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஐ திங்க் யூரோப்லேயே வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் சர்டன் திங்ஸ் நான் சுவிட்சர்லாந்து தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அங்கே போயிட்டு அங்கேருந்து தங்கின ஹோட்டல், சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ரெண்டாவது எங்கள் கம்பெனி, நான் ரொம்ப சின்ன கம்பெனி, அவங்க கொடுக்குற அலவன்ஸ்லாம் வந்து ஒன்றும் பத்தவே மாட்டேங்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அங்கேருந்து அப்புறமேல் போயிட்டு, அங்கேருந்து அப்புறமேலு தென் ஐ டுக் எ ட்ரெயின். ஒரு தடவை வந்து பை ட்ரெயின், அந்த ஐ திங்க் இன்னொரு தடவை ஐ திங்க் சம்படி ட்ரோவ் மீ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் ட்ரெயின் ஜேர்னி. அங்கேருந்து அப்புறம் ஆலிசண்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அ வாட்டர் பாடி. ஸோ யூ லோ டு கோ பை அ ஃபெரி அண்ட் அ கார். இறங்கின உடனே வந்து தெர் வாஸ் சம்படி. ஹி வாஸ் அ பர்லி man, and then
he came to the station, he picked me up, and then we drove, and then we went on a ferry, and then we were driving, and then he was asking me that, நான் பெரும்பாலும் எங்கள் கம்பெனிக்கு வர்றவங்கள நான் போய் கூட்டிகிட்டு வருவேன், ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு வருவேன், திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுவேன், இல்லாட்டி யாராவது டிரைவர் அனுப்புவோம். ஸோ நான் நினச்சேன், ஏன்னா நான் அந்த ஊரில் தான் உங்களுக்கு லிமோசின் டிரைவர்ஸ் எல்லாருமே சூட்டில் தானே வர்றாங்க, கோட் சூட்டில். அவரும் கோட் சூட்டில் தான் இருந்தார். நான் நினச்சேன் வந்து ஒன்று டிரைவராக இருக்கும், அப்படி இல்லாட்டி யாராவது ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற என்னை மாதிரி யாராவது இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு I didn't even bother asking his name or anything. அப்புறம் நான் வழக்கம் போல் அப்படியாக்கும் இப்படியாக்கும், எங்கள் சவுதி அரேபியாக்கும் எங்கள் சவுதி அரேபியாவுக்கு அப்படியாக்கும் அதாக்கும் இந்த மிஷினாக்கும் எங்கள் ஃபேக்ட்ரி இவ்வளோ பெருசாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து கேட்டார், ஸோ வாட் யூ திங்க் அபவுட் மிஷின், அவர் மிஷின், என்னுடைய மிஷினை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டப்பு டுப்புன்னு அந்த மிஷினில் வந்து இது நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் சரியில்லை, இதை வந்து நான் செஞ்சுருந்தா நான் அப்படி செஞ்சுருப்பேனாக்கும், இதை அப்படி பண்ணியிருப்பேனாக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் மெயின்டெனன்ஸில் இருந்தனால அதில் உள்ள பிட்ஃபால்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா உங்கள் அந்த மிஷினை காட்டிலும் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு நிறையா காசு கேட்குறீங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம எப்போவுமே வந்து எதையும் ரிப்பேர் பண்ணியே பழக்கப்பட்டவங்க, தூக்கி போட்டுட்டு மாற்ற மாட்டோம். ரெண்டாவது நம்மெல்லாம் வந்து அவ்வளோ காசு கொடுத்து, நான் சொல்கிறது 1987 ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மிஷின்லாம் இந்தியாவிலலாம் வாங்க மாட்டோம். பெரும்பாலும் நம்ம வாங்குகிற மிஷினில் ஒரு மோட்டர் இருக்கும், ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப், ஒரு சுவிட்ச் இருக்கும், 2 புள்ளி இருக்கும், பெல்ட் இருக்கும். சில நேரங்களில் பெல்ட் இல்லாட்டி செயின் ஓடும். இந்த மாதிரி மிஷினை பார்த்து பழக்கப்பட்ட எனக்கு வந்து அந்த மிஷின்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. பட் ஸ்பேர் பார்ட்ஸுக்குன்னு போகல ரொம்ப காசு கேட்பாங்க. அப்புறம் வந்து அந்த மிஷினை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வர்றவங்க அவங்க அதே மாதிரி ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் நம்ம கொடுக்கணும், ஹோட்டல் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ப்ளஸ்ஸு இவ்வளோ பே தம் லாட் ஆஃப் மணி. அது எனக்கு எப்போவுமே வந்து எனக்கு ஐ வாண்ட் டு டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். அந்த மிஷின்ஸை கொண்டு வந்து நானே இன்ஸ்டால் பண்ணணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கல, இந்த மாதிரி உங்களுடைய இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது என்ன, ஸோ இப்போல்லாம் இனிமேல் இந்த தடவை வந்து உங்களை யாரையும் நான் ஹையர் பண்ண மாட்டோம், நானே பண்ண போகிறேன்னாக்கும் சொல்லிக்கிட்டே வந்தேன். அவர் அமைதியாக சொன்னாலாம் கேட்டுக்கிட்டார், அமைதியாக நான் சொல்ல கேட்டுக்கிட்டாரு. கேட்டு முடிச்சுட்டு அப்புறமேலு வந்து என்னை ஹோட்டலில் இறக்கி விட போகிறார் ஆலிசனில் வந்து. அப்போ தான் தோணுச்சு எனக்கு, சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். he said I am Laaderberg அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா அவர் பேரில் தான் கம்பெனியே இருக்குது. ஸோ ஐ didn't know that the company name is the founder's name. 2 பேருக்கும் கம்பெனி ஆரம்பித்த முதலாளிக்கும் கம்பெனிக்கும் ஒரே பேர் லாடர்பெர்க் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய கம்பெனி, உலகம் ஃபுல்லாக பாலியூரித்தின் ஃபோம் மெஷினரி சப்ளை பண்ணுற கம்பெனியோட ஓனர் என்னையை வந்து கூப்பிட்றக்கா வந்து காத்து கிடந்து என்னை பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஹோட்டலில் விட்றாரு அப்படின்னு சொல்லி ஒன்று. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஐ வாஸ் பேம்பர்ட், ஐ வாஸ் ஹானர்ட் டு ரைட் வேர்ட், ஐ வாஸ் ஹானர்ட். ப்ளஸ் அது ரொம்ப எம்ப்ரேசிங்காக போயிடுச்சு. என்னடா அவங்க மிஷினை பற்றி அப்படி சொல்லி இப்படி சொல்லி அந்த மிஷினில் இந்த இது ஓடலை, அந்த ஓடலை, இங்கே ஒரு சின்ன குறை இருந்துச்சு, அந்த குறை இருந்துச்சு, எல்லாம் சொன்னோம். அவர் எல்லாம் பொறுமையாக கேட்டார். கடைசியில் வந்து அப்புறமேல் தான் பேரை கேட்டுட்டு அவர் தான் லாடர்பர்க்னு சொன்னோன்னு அப்போ நினச்சேன் நான் இந்த மாதிரி, ஓ நிறைகுடம் ததும்பாது அப்படின்னு சொன்னது எவ்வளோ சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் தட் தாட் ஐ வென்ட் டு பெட். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து வேறு யாரோ டிரைவர் வந்திருந்தாங்க ஃபேக்ட்ரியிலேருந்து, என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோடனே கரெக்டாக 9 மணிக்கு டான்னு உள்ளே போனேன். அவர் வந்தார், வந்து சிரிச்சுக்கிட்டே கை குலுக்கினோடனே ஐ அப்பாலஜைஸ் டு ஹிம். நான் மன்னிச்சுக்கோங்க, நான் ஐ ஷுட் ஹவ் கம்ப்ளைண்ட் ஸோ மச். அண்ட் ஆல்சோ the look I had in my face, I thought he's a driver or maybe a employee of the company. He said, no, nothing to worry, no problem at all. I wanted to get first-hand opinion about my machine, and you have been working on that machine day and night, and I'm so happy. So, and then he brought his son, he called his son, and he said,
I think John Berg or Johnny Berg. சரியாக ஞாபகம் இல்லை. இதுதான் என்னுடைய சன். Now he is the one of the directors. So I already passed all your comments to him. So he is going to take care of your business. And I'm just letting my sons deal all these sales and marketing service issues. So and I told them your idea of installing the machine yourself. I wouldn't recommend that because it's no one has ever done that in the world. We always go and install it for a success, because that's how then only we can warranty our machine. அப்படி இப்படிலாம் சொன்னார். நான் இல்லை I'm going to try it. So I'm going to take the chance. But what I want from you is to give me a proper training. How do you do the installation yourself, so that I want to do it myself. So I was point blank. So I'm going to do it. So teach me how to do it, or tell me what are the pitfalls. I can do that. So I spent a good 3 or 4 days with them, and then they tried their best to explain, but they can't explain everything. If or installation பண்ணனும் அப்படின்னா it may take 10 days, 15 days. They can I was not supposed to stay there for 10 or 15 days. ப்ளஸ் அவங்களால எல்லாமும் சொல்லவும் முடியாது. அதனால் they did their best, and I told them, give me every single diagram, electrical diagram, plumbing diagram, mechanical diagram, all those things. Give me enough spare parts. What if I damage something? So I made a deal with them, and also I think I got a good price. I'm not so good in negotiating, because உங்களுக்கே தெரியுமே, company owners, business people, they want to, when they buy, they want to get the price either zero or as close to zero as possible. நான் என்னால் I'm not a good negotiator. என்னால் விற்கவும் முடியாது, பேரம் பேசி வாங்கவும் முடியாது. இன்ஜினியரிங் சைடு மட்டும் நல்லா பார்க்க தெரியும், அது மட்டும் தெரியும். ஸோ அந்த மிஷின் வந்துச்சு, போய்ட்டு ஆர்டர் கொடுத்து, I think after 4 months we got the machine. மீன்வைல் நான் அந்த தேவையான சில சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய ட்ராயிங்ஸ்லாம் கொண்டு வந்து ரியாதில் புது ஃபேக்ட்ரியில் கட்டுறோம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் நான் தான் பார்ப்பேன், மெக்கானிக்கல் நான் தான் பார்ப்பேன். எலக்ட்ரிக்கலுக்கு சேஷாத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ராஸ்காரர் இருந்தார். அவர் தான் பார்ப்பார், எலக்ட்ரிக்கல் அவர் பார்ப்பார். இப்போ மெட்ராஸில் இருக்கார், இன்னமும் கூட சென்னையில் இருக்கார். மெட்ராஸுங்கிறங்க இன்றைக்கி வரைக்கும் மெட்ராஸுன்னா என் மைண்டில் இருக்குது, சென்னைங்கிற வார்த்தை வரவே மாட்டேங்குது. அங்கே இருக்கார். அப்புறம் போய் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், பில்டிங்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. மிஷின் வந்துச்சு, ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல கெமிக்கல்லாம் ஊற்றி, பாலியூர்த்தின் ஃபோம், இட்ஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ பாலியால் TDI 2 கெமிக்கல் ப்ளஸ் there are some catalysts and foam risers. எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணால் ஃபோம் ஹேஸ் டு ரைஸ். பாலியூர்த்தின் ஃபோம் ஹேஸ் டு ரைஸ். இந்த நம்ம மாவு, பரோட்டாவுக்கு மாவு பேசி வச்சோம்னா எப்படி, இல்லாட்டி பன்னு சுட்டோம்னா பேக் பண்ணோம்னா எப்படி ரைஸ் ஆகுது, அது மாதிரி ஃபோம் ரைஸ் ஆகணும். அது ரைஸ் ஆகாமல் இட்ஸ் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். கொலாப்ஸ் ஆகுது. பார்த்தா உள்ளே ஃபோம் போர் பண்ணி கன்வேயர் மூவ் ஆகும். கன்வேயர் மூவ் ஆகையில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிற மாதிரி தெரியும். அப்புறமேல ஆஃப்டர் 2 or 3 meters கொலாப்ஸ் ஆகிடும் ஃபோம். ரொம்ப பேர் கெட்டு போச்சு. ஏன்னா எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நானே மிஷினை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னால். இப்போ என்னென்னா ஃபோம் இந்த மாதிரி ஓட மாட்டேங்குது அப்படி இப்படின்ட்டு. எனக்கு அந்த ஃபோம் மேலே அவ்வளவு திருப்தி இல்லை. சம்திங் ராங் வித் ஃபார்முலேஷன் தெரியுது. ஏன்னா மிஷினில் என்ன செய்ய முடியும், இட்ஸ் ரன்னிங், ஃபோம் கொலாப்ஸ் ஆகுதுங்கிறது ஐ எம் 100% ஷூர் தட் இட்ஸ் சம்திங் டு டூ வித் ப்ராப்பர் ஃபார்முலேஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அவன் ஒத்துக்கானா, பிகாஸ் there are always people who will try to drag you down. அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க, இந்தியா நண்டு கதைன்னு. இந்தியாவிலேருந்து நண்டு ஆர்டர் பண்ணானா ஒருத்தன். அதை இன்ஸ்பெக்ஷனுக்காக இந்தியாவுக்கு வந்தானா. அப்போ அந்த நண்டு எல்லா இதுலேயும் கூடையில் போட்டு நண்டு இருந்துச்சா, ஒரு கூடைக்கு மூடி கிடையாதான். என்னையா மூடி இல்லை, அப்படி நண்டெல்லாம் தப்பிச்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப
அவன் அந்த எக்ஸ்போர்ட்டர் சொன்னானா, கவலையப்படாதீங்க, இது இந்தியா நண்டு, ஒரு நண்டு மேலே ஏற போச்சுன்னா இன்னொரு நண்டு கீழே இழுத்து கீழே விட்டுரும், அதனால தான் நாங்கள் இந்தியா நண்டுகளுக்கெல்லாம் மூடி போடுறதில்ல அப்படின்னு. அந்த கதையாக there are always people who try to bring you down when you want to do something. So that farmer was not cooperating, and then he I think that I know that the formulation is not right. அப்போ வந்து ஸ்ரீரங்கத்துக்காரரு வைத்தியநாதன், டிவி நாத்தன் சொல்லுவோம், இப்போயும் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். நான் அவர்கிட்ட சொல்லி புலம்புனேன், மிஷினில் ஒன்றும் பிரச்சனை இருக்க சான்ஸ் இல்லைங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னமோ தோணுது ஃபார்முலேஷன் தான் பிரச்சனை இருக்குன்ட்டு. அவர் வந்து ஊட்டியில் ஃபில்ம் மேனுஃபேக்சரிங் இருந்துச்சு, ஹிந்துஸ்தான் ஃபில்ம் ஏதோ ஒன்று, அங்கெல்லாம் வேலை பார்த்தவர், ரொம்ப பிரைட்டானவர். அவர் சொன்னார், ஆனந்த வாங்க நம்ம வேணால் ட்ரை பண்ணுவோம், சும்மா 2 பாத்திரத்தை எடுத்து இந்த கெமிக்கல்லாம் ஊற்றி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இன்ஸ்டா மிஷினில் ஊற்றாமல் கெமிக்கலை சும்மா ஒரு கண்டெய்னரில் ஊற்றி பண்ணப்போ கொல்லாப்ஸ் ஆச்சு. அப்புறமேல அவர் வந்து ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணுறாரு, இந்த கெமிக்கலுக்கு போல் இதை பண்ணுவோம், இந்த கெமிக்கல் போல் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம்னு. அண்ட் அல்டிமேட்லி வி ஃபவுண்ட் அவுட் ஒன் ஆஃப் தி கேட்டலிஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகி போயிருக்கு. அதுதான் வந்து ஃபோமை வந்து ரைஸ் பண்ணும் ப்ளஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அது எக்ஸ்பைர்ட் ஆனதை யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு யூஸ் பண்ணானா தெரியாமல் யூஸ் பண்ணானான்னு தெரில. பட் he was not willing to accept the fact that there is nothing wrong with the machine. அவன் திருப்பி மிஷினில் நான் இன்ஸ்டால் பண்ணேன் சரியா தப்புன்னு சொல்லிட்டா. ஆல்மோஸ்ட் எங்கள் ஓனரும் எங்கள் ஜென்ரல் மேனேஜரும் they almost believed him because he is also a very experienced farmer. அவன் சொன்னான்னு சரின்ட்டாங்க. பட் இவரை பார்த்துட்டு நாங்கள் அப்புறமேல அந்த சும்மா சாம்பிள் டெஸ்டிங் பண்ணமே அந்த ஃபார்மையும் எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் எங்கள் ஓனர்கிட்டையும் எங்கள் ஜென்ரல் மேனேஜரையும் காமிச்சு, இந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டை மாற்ற சொல்லுங்கள், பிரச்சனையே வந்து ஃபார்முலேஷன் பிரச்சனை தான், நத்திங் டு டூ வித் தி மிஷின் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அப்போ வந்து தட் கை த்ரூ எவ்ரி திங் அண்ட் தென் ஹி வாஸ் நாட் வில்லிங் டு டூ இட் அண்ட் ஹீ த்ரெட்டன் ஐம் கோயிங் டு குவிட் மை ஜாப் அப்படின்லாம் சொன்னான். அண்ட் ஹீ செட் ஐம் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ், நான் வந்து ஃபார்முலேஷன் நான் செய்வேனா, நீ சொல்கிற செய்வேனா, நீ உன் வேலை முடிஞ்சு போச்சா, இன்ஜினியரிங் வேலை முடிஞ்சு போச்சு, மிஷினை இன்ஸ்டால் பண்ண போய்கிட்டே இரு அப்படின்ட்டான். அப்புறம் இவரையே கூட்டிகிட்டு வந்து டிவி நாதனையே கூட்டிகிட்டு வந்து அண்ட் ஐ டோல்ட் தி மேனேஜ்மெண்ட், மேக் ஹிம் தி ஃபார்மர், ஹீ இஸ் கோயிங் டு பி மை ஃபார்மர் ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ், ஐம் கோயிங் டு ரன் திஸ் ஃபேக்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறமேலு அந்த ஃபோம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு ட்ரையல்லையே அழகாக ஃபோம் ரைஸ் ஆகி கண்டினியூஸாக ஒரு 40-45 மினிட்ஸ் ஓட்டணும். ஸோ மெனி பிளாக்ஸ் கேம் அவுட், ஈச் பிளாக் இஸ் தெர் இஸ் அ கட்டிங் மிஷின் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபோமிங் லைன், கரெக்டாக 2 மீட்டர்ஸ்க்கு வெட்டிடும். அதுவும் அந்த கட்டிங் மிஷின் வந்து இட்ஸ் நாட் ஃப்ரம் லாடர்பர்க், இட்ஸ் ஃப்ரம் ஹைமா, அது இன்னொரு கம்பெனி டென்மார்க்கில். டென்மார்க்கும் போயிட்டு தான் வந்தேன். ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ், ஸோ தி ஃபோம் ப்ரொடக்ஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், மை இன்ஸ்டலேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், அண்ட் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் Laaderberg, who was quite calm and composed, and he was so polite, and then he taught me, he and his sons taught me. I think he's still around. I think he goes to all the industrial exhibitions all over the world. He went to India too, he went to China. His sons have taken over. It's a very good company, very good machine. நல்லா இருந்துச்சு. ஸோ வாழ்க்கை, நிகழ்ச்சிகள், இது ரெண்டுமே நமக்கு நிறையா கற்றுக் கொடுக்குதுங்க. காலேஜ் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப கம்மி தான். நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் நான் முடித்து வந்தப்போ வந்து ஐ ஹார்ட்லி நியூ எனிதிங் அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறமேலு வந்து நம்ம சந்திக்கிற மனுஷங்களும் நம்ம பார்க்குற வேலைகளும் சூழ்நிலைகளும் இதுதான் நமக்கு வந்து நிறையா கற்றுக் கொடுக்குது. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டேன். இந்த ஒரு கம்பெனியை மட்டும் பார்த்தோம் இப்போ லாடர்பர்கை பற்றி. அடுத்து நம்ம இந்த இன்னொரு கம்பெனின்னு சொன்னேன் நான், ஃபெக்கன் கிரிஃபல்ங்கிற கம்பெனியை பற்றி பேசுகிறோம். ஹைமாவை பற்றி பேசுவோம், டென்மார்க் கம்பெனி ஹைமாவை பற்றி பேசுவோம். அடுத்த ட்ரிப்பில் வந்து நம்ம ஏன் சைனாவுக்கு போனேங்கிறத பற்றி சொல்கிறேன். ஏன் சைனாவுக்கு போனேன் அப்படிங்கிறத அடுத்த கதையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.